சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்து திடீர்னு ரொம்ப சைலண்டான மாதிரி இருக்காங்க. அவங்களோட தேர்தல் அறிவிப்புகள் எந்த மாதிரி இருக்கும்? இலவச அடுத்து இவங்களும் அள்ளி கொட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவுக்கு இப்போ 2 or 3 daysல அமித்ஷா இங்க வரப்போறாரு. அமித்ஷா வந்துட்டு இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் ஸ்டேஜ் ஏற்றி கன்ஃபார்ம் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுலதான் இப்ப திடீர்னு முதல்வர் வந்து ஒரு செக்க தூக்கி போட்டார். தேமுதிக பிரேமலதாவோ எல்லாரும் அது அவங்க போனது அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ கடந்த எலெக்ஷன்ல ஒரு 60 தொகுதியில நின்று ஒரு 2 லட்சம் சம்திங் ஓட்டு தான் வாங்கினாங்க. ஒரு 0.43% தான் அவங்களுக்கு ஓட்டு வந்தது அமமுகவோட சேர்ந்து. அதுல ஒரு பிளஸ் எதனால அமமுகவையும் தேமுதிகவையும் அவங்க உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, கடந்த 21 எலெக்ஷன்ல அதிமுக வந்து ஒரு 20 தொகுதியில தோல்வியை சந்திக்கிறதுக்கு அமமுகவும் இந்த தேமுதிக கூட்டணியும் தான் காரணமா இருந்தது. அந்த ஒரு மிக முக்கியமான ரீசனுக்கு தான் வந்து பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, டிடிவியை வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும். அப்ப டிடிவி வரும்போது அவர் கூட சேர்ந்த தேமுதிகவும் கூட இருந்தாதான் அந்த மைனஸை வந்து சரி பண்ண முடியும். அவங்களுக்கு அமமுக ஒரு 2.5% ஓட்டு, இவங்க ஒரு 1/2%, ஒரு 3% ஓட்டு அதுல இதாகும் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வந்து இதை அவங்க பண்ணாங்க. ஆல்ரெடி டிடிவி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. தேமுதிக வந்து என்னன்னா, அந்த ஒரு சீட்டு ஓகேன்னா கூட நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மெயின் பாயிண்ட், அந்த விட்டமின்ல வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால அது பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. இவங்க வேற இந்த பக்கமும் அந்த பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கரெக்டான எல்லாமே ஓகே பண்ணி வச்சிருக்கிற நேரத்துல முதல்வர் அதுல உள்ள வந்து திமுக கொண்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு வகையில ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு ஒரு அப்செட் மைண்ட் தான் இது, மூமெண்ட் தான் இது. ஏன்னா ஓரளவுக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, அமமுக, தேமுதிகங்கிறது ஒரு பேட்டர்ன், ஒரு நல்ல பேட்டர்ன் இருந்தது. அது ஒரு சின்ன செட்பேக் தான் அவங்களுக்கு. ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பாதிப்பு அது. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்ப ஏடிஎம்கேட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கம்மியாயிருக்கு இல்லையா. கடந்த 2021 33% ஓட்டு வாங்கினவங்க இப்ப 20% அவங்க வந்துட்டாங்க. இப்ப அதையெல்லாம் அவங்க ஈடுகட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல. சோ அதனால அது ஒரு செட்பேக் தான். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு கேட்ட மாதிரி இந்த அறிவிப்புகள் திமுகவுக்கு கொஞ்சமும் சளைக்காம அந்த அறிவிப்புகள் இருக்கும். கண்டிப்பா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னாங்க. அவர் எடப்பாடி ஏற்கனவே வந்து ஆண்களுக்கு இலவச பயணம்னு சொல்லிட்டாரு. கான்ட்ராக்டர்லாம் வேலை இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் அனுப்ப வேண்டியதான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆமா, அதுல தெளிவா இருப்பாங்க. 2 பேரும் சளைக்காம கொடுப்பாங்க. இலவசத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களை கவர்வதற்கு கவர்ச்சிகரமான இலவச திட்டங்கள் 2 பேருக்கிட்டையும் எக்கச்சக்கமா குவிந்து கிடக்க போகுது. இந்த தேர்தல் அறிக்கை அப்படியே எல்லாரும் மிரள்ற மாதிரி தான் நடக்க போகுது. எப்படி ஒரு தேர்தல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் ஏக்கர் நிலம் இலவசமா தரப்படும், நிலம் இல்லாதவருக்கு நிலம் இலவசமா தரப்படும் சொன்னாரு. அப்புறம் கலர் டிவி கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி திட்டங்கள், அதாவது மக்களை மதிமயங்க வச்சு அதை மூலமா அவங்க வாயை அடைச்சு அந்த ஓட்டை வாங்கி வின் பண்ணி வரணுங்கிற ஒரு பேட்டர்னை இந்த 2 கழகங்களும் உருவாக்கி வச்சிருச்சு. இததான் புதுசா வர்றவங்க மாத்தணும்னு நம்ம எல்லாம் மாதிரி ஆட்கள் அடிக்கடி இதை பேசிட்டு இருக்கிறது. இந்த பேட்டர்ன்ல நீங்க கொடுக்க கூடாது. மாற்றம்ங்கிறது ஆளை மாத்துறது இல்ல, அடிப்படை அரசியலையே மாத்தணும். இந்த அடிப்படை இலவசமா அறிவிச்சு மக்களை மதிமயங்கிற இந்த விஷயங்களை நீங்க மாத்தணும் அப்படிங்கறதான் புதுசா வர்றவங்கள்ட்ட நம்ம வேண்டுகோளா வேண்டி கேட்கிறோம். அவங்க என்ன மாதிரி அறிக்கையை கொடுப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களும் வேற இலவசங்களா அறிவிச்சாங்கன்னா அந்த பக்கம் நிக்காதீங்க, இந்த பக்கம் வாங்க, நம்ம பக்கம் சேர்ந்துருன்னு அவங்ககிட்ட போய் அவங்கள மக்கள் உட்கார வச்சிருவாங்க. நீங்க தனித்து நின்றால் மட்டுமே அவங்க. அதே மாதிரி இவங்க நீங்க என்டிஏ கூட்டணியிலயும் பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமான திட்டங்கள் நிறைய வரதான் போகுது. அவங்களும் செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த பேட்டர்ன்ல பழகுனவங்க, அந்த பேட்டர்ன்ல சக்சஸ் ருசிச்சவங்க. அதுல இருந்து அவங்க மாற மாட்டாங்க. இதை விட பெட்டரா இப்ப இவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்கன்னா இதை விட பெட்டரா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வருவாங்க. இப்ப 1000 ரூபாய் வந்து 2000 ஆக்கிட்டாரு சிஎம். அதை உறுதிப்படுத்திருக்காங்க. அடுத்த ஆண்டுல இருந்து 2000 தர போறேன்ட்டாரு. கண்டிப்பா எடப்பாடி வந்து 2500 சொல்ல போறாரு. நேற்று சட்டப்பேரவையிலே இந்த அமைச்சர் கீதா ஜீவன் வந்து இந்த கோடை இப்போ கொடுத்தாங்களே, புதுசா ஏதோ ஒரு பேர் வச்சு கோடை விடுமுறை பரிசுன்னு சொல்லி ஏதோ கொடுத்தாங்களே, அது வந்து இனி வருஷம் தரப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமா, ஏன்னா இப்போ 2021 இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த 22, 23, 24 என்னாச்சுன்னு தெரியல. இந்த பூகோள அமைப்புல வந்து ஒரு சிறிய மாற்றம் நடந்து கோடை காலம் இல்லாம போயிடுச்சு. அந்த கோடை காலம்ங்கிற அந்த 2 மாசம் வந்து இந்த 3 வருஷமா இல்ல. அது வந்து இல்லாம போய் அந்த சுழற்சியில மாறி இந்த 26 தான் திருப்பி அந்த கோடை காலம் வந்து உருவாயிருக்கு. அதனாலதான் இப்ப அந்த கோடை காலத்துக்கு சிறப்பு
நிதின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, நீங்க அப்படி பார்க்க கூடாது. அவங்க இனி வர எல்லா கொடைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இனி எல்லாரும் தான், இனியே அந்த பூகோள அமைப்புல மாறணும். அது 3 வருஷம் அந்த பூகோளம் வந்து ஏதோ ஒரு சிக்கலாகி அந்த 2 மாசம் வந்து காணா போயிடுச்சு. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே வந்து குளிர்கால நிதி எதுவும் கொடுப்பாங்களா? நிச்சயமா வாய்ப்பே இருக்கு. இவங்க கோடை காலத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, குளிர்காலத்துல இவங்க அடுத்து இந்த வின்டர் சீசன் வந்து 2-3 மாசம் வருது இல்ல, அந்த 3 மாசத்துக்கு 3000 எடப்பாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப மாற்று கட்சிகளும் வேற காலத்தை எடுக்கலாம், பனிக்காலம்னு வேற ஏதாவது எடுக்கலாம், இல்ல வந்து ஏதாவது பண்டிகை காலம், வசந்த காலம், பண்டிகை காலம் அப்படிலாம் சொல்லி ஆளுக்கு 1000 யாரு கடிச்சு வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி வாங்குறான், 2 லட்சம் கோடியா வாங்குவான். நீ 1.5 லட்சம் கோடி, நான் 2 லட்சம் கோடி வாங்குறேன், எவன் வீட்டு காசு வாங்கி போடுவோம். வாங்கி போட்டா அப்புறம் இந்த மாதிரி தான் 1000 கோடி ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டாருன்னு வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் 10,000 கோடி ஊழல் பண்ணிட்டான்னு வரும். இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த கட்சியில ஊழல் பண்ணிட்டு அந்த கட்சியில போய் செட்டில் ஆகிக்கலாம். ஆமா, இந்த கட்சியில கேஸ் போடுவாங்க, மாற்று கட்சியில போய் சேர்ந்த உடனே அவ்வளவுதான், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானே அவன் கேஸ் நடத்திக்கிறேன். எத்தனை ஊழல் வழக்குகளுக்கு முடிவாயிருக்கு. அதான் சொல்றேன், இப்ப இருக்கிற பாதி அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு எதுவுமே நிரூபிக்கப்படாம ஊழலா இருக்கு. திரு செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம்கேல இருக்கும்போது இருக்காரு. செந்தில் பாலாஜி அந்த கேஸை நடத்துறதே டிஎம்கே தான் நடத்துது. அப்புறம் அவங்கதான் போட்டாங்க. இந்த செந்தில் பாலாஜி அதிமுக மினிஸ்டரா இருக்கும்போது அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த முதல்வர் போய் செந்தில் பாலாஜியை அப்படி பேசினாரு. அவ்வளோ கேவலமா இல்ல அவ்வளோ ஒரு இதோ வந்து ஒரு ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவரு திருப்பி இவரு கட்சிக்குள்ள கொண்டு வந்து அமைச்சர் ஆகிட்டு தியாகிட்டாரு. அப்படித்தானே இருக்கு நிலைமை. அப்ப இந்த ஆண்ட 2 கட்சிகளுமே, இப்ப ஆளும் கட்சி ஆண்ட கட்சி மீது அவங்க ஆண்ட கட்சிகள் அத்தனை பேருக்குமே இந்த எலெக்ஷனுங்கிறது ஒரு வியாபாரம், ஒரு மிகப்பெரிய வியாபாரம், மிகப்பெரிய சந்தை. அதுல எதை போட்டு எதை எடுக்கலாங்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவர்கள். அதனால அவங்க இந்த மாதிரியான கவர்ச்சி திட்டங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. அந்த மக்களை எப்படி வாயை அடைக்கலாம், அவங்க எதை போட்டா அவங்க எதை ரிப்ளை கொடுப்பாங்கன்றதுல ரொம்ப நல்லா எல்லாருமே பிஹெச்டி பண்ணவங்க அவங்க எல்லாம். அதுல புதுசா வர்றவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஓகே, பார்க்கலாம், அது கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து அவர் கண்டினியூஸா ஒரு 10 எலெக்ஷன்ல வந்து தோத்து போயிட்டாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தலைவரானதுக்கு அப்புறம், ஏடிஎம்கேவோட தலைவரானதுக்கு அப்புறம் ஒரு 10 எலெக்ஷன்ல கண்டினியூஸா தோத்தார். இன்கேஸ் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் தோல்வி அடைஞ்சாருன்னா அடுத்து அவர் வந்து அவரோட தலைமை பொறுப்புக்கு எதுவும் ஆபத்து வருமா வராதா? இல்ல, அது வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணும். அது எல்லாருக்குமே ஒரு 2-3 தலைவர்கள் எக்ஸப்ட் திமுகவுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க தோற்றாலும் ஜெயிச்சாலும் திமுக குடும்பம் தான் தலைவரா இருக்கும். அடியே ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமே ஜெயிச்சா கூட இல்ல முழுமையா அந்த கட்சியை தோத்தாலும் கூட அதுல மாற்றமே இருக்காது. ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் மிகச்சிறந்த அடிமைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. இல்ல, அங்க மாற்றமே இல்லை. அதிமுகவுக்கும் அல்லது புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு இந்த எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பக்கம் 4வது முனை என்டிகேக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. அங்க தோற்றாலும் ஜெயிச்சாலும் அவர் தான் தலைவர், அங்க பிரச்சனை இல்லை. இப்ப புதுசா வர்ற ஒரு கட்சி அதிமுக, இது ரெண்டுக்கும் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும். நீங்க ஒரு கௌரவமான இடத்துல ஜெயிச்சா மட்டும்தான் எடப்பாடியார்களுக்கு சிக்கல் இருக்காது. ஒருவேளை அவர் கௌரவமா ஜெயிக்காம ரொம்ப சிக்கலா உண்டு பண்ணிட்டு புதுசாக வரக்கூடிய கட்சி ஏதாவது ஒரு 20% 25% ஒரு கணிசமான இடத்துக்கு ஒரு சீட்டை கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா இங்க இருக்கிற விஷயங்கள் ஒரு குழப்பம் கிரியேட் ஆகும்போது அங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தலைமைக்கு சிக்கல் வர்றதுக்கான இடம் இருக்கு, இல்ல அந்த கட்சி இன்னும் சுருங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவுக்கு இது வல்வாசாவா எலெக்ஷன் தான், முக்கியமான எலெக்ஷன் தான். இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய சீட் கன்வெர்ட் இல்லைன்னா கூட அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை, அந்த இப்ப ஆல்ரெடி இருக்கிற ஓட் பேங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவர் முனைப்பு காட்டணும். 20ங்கிறது குறையக்கூடாது. அட்லீஸ்ட் 22, 23, 25 கூட போகலாம். அது 20 குறைஞ்சு 15 மாறிச்சுன்னா அவரோட தலைமைக்கு சிக்கல் வந்துடும். அந்த கட்சி இன்னும் அது சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்புகள் போகலாம். இல்ல புதுசா வந்தவங்களும் ஜெயிக்க முடியல, அவங்களும் ரொம்ப டவுன் ஆகுறாங்கன்னா பழையபடி ஆளும் கட்சிக்கு அது வந்து சாதகமாகவும் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.